மொத என்ன பண்றாருன்னா, அந்த ஃபோன் எல்லாம் எடுத்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு, அந்த தூக்கு போட்டு நடிக்கிறாங்கல்ல, அதுக்கு நேரா வந்து அந்த மொபைல வச்சு மொபைல் கேமரால ரெக்கார்ட் போட்டு விட்டுட்டு ரெடியா நின்னுட்டு இருக்காரு. தாள வேற கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருக்காரு. ரியா வந்தோடனே ஈஸியா திறக்கறதுக்காக ரியாவும் வேகமா வர்றாங்க. வந்தோடனே கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. கதவு லேசா தானே தாள் போட்டுக்கனால கதவை திறந்துருது. இவரு தூக்கு போட்டுக்கிற மாதிரி நடிக்கிறாரு. மது, என்ன மது பண்ணிட்டு இருக்க? இல்ல ரியா, என்ன மன்னிச்சிரு ரியா, என்னால வாழ முடியாது, உன்னை விட்டுட்டு நான் வாழ மாட்டேன். ஏன்னா நீயும் நானும் ரொம்ப லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம். அப்புறம் எதுக்கு ரியா என்னை விட்டுட்டு போன? உனக்கு பணம் தானே முக்கியம். நான் ஆன்லைன் கேம்ல நிறைய விளையாண்டு 10 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். வா, அதை வச்சு நம்ம லைஃப சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். மது, என்ன நீ பேசிட்டு இருக்க? 10 லட்சம் ரூபாய் வச்சு என்னால என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் ஆனந்த கல்யாணம் பண்ணேன். அந்த சொத்துக்காக தான் நான் ஆனந்த கல்யாணம் பண்ணேன். எப்படி இருந்தாலும் ஆனந்தோட மனைவிங்கிற பேர்ல 3ல 1 பங்கு சொத்து எனக்கு வந்துடும். கார்த்திக்கும் ஆனந்துக்கும் சண்டை மூட்டி விட்டு இப்ப கார்த்திக் வேற ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுவும் வந்து அவரால் செய்ய முடியாது. கண்டிப்பா சொத்து பூரா எங்களுக்கு தான் வரப்போகுது. எங்களுக்கும் அருணுக்கும் வரப்போகுது. கொஞ்ச நாள்ல அருணுக்கும் ஆனந்துக்கும் சண்டையை மூட்டி விட்டு அவனை துரத்தி விட்டுட்டு அந்த சொத்தையும் நாங்க தான் அட்டையை போட போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் தெரியுமா? சொத்து பூரா அவர் பேர்ல இருக்கதான்னு நினைக்கிறேன். ஆனந்த் பேர்ல இருந்தால் நானும் நைஸா பேசி அப்படி இப்படின்னு சொல்லி என்னோட பேர்ல சொத்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு நான் மகாராணியா இருக்க போறேன் அந்த வீட்டுக்கு. மிச்சம் இருக்கிறது அந்த வயசான அருணாச்சலமும் அபிராமியும் தான். அதை பத்தியும் எங்களுக்கு கவலையே இல்லை. அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் நான் அனாதாசிரமோ இல்லாது முதியோர் இல்லத்திலேயே கொண்டு போய் சேர்த்திருவேன். நான் அப்புறம் அந்த வீட்டுக்கு மகாராணி தான். இல்லையா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழாரியா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறியா? முதல் நீ என்ன லூசா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, பணத்துக்காக தான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் ஆனந்த கல்யாணம் பண்ணேன். நான் தான் மிடில் கிளாஸா பிறந்து வளர்ந்தேன்னா என் குழந்தையும் மிடில் கிளாஸ்ல பிறந்து வளரணுமா? என் குழந்தை பிறக்கிறப்பயே சில்வர் ஸ்பூனோ அல்லது கோல்டன் ஸ்பூன்லயோ பிறந்து வளரணும். அதுதான் என்னோட ஆசை. நான் பணக்காரி ஆகணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ சும்மா ஏமாந்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ரியா, இனிமேல் இந்த தப்ப பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அப்போ வந்து மது மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நானா மாட்டிட்டு இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான்லாம் மாட்ட போறதுல நீ தாண்டி வசமா மாட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரியா போனோடனே அங்க கேமரா ஒளிச்சு வச்சிருந்தாங்கல்ல, மொபைல் கேமரா, அதை எடுத்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லாம் பாக்குறாங்க. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. கார்த்திக் கூப்பிட்டு நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்ததே ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா வந்து பேசாம நம்ம இங்கேயே மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கோம், எங்கேயாச்சும் இங்கே தப்பிச்சு போறதா நல்லது, நல்ல வேலைக்கு பூஜை வந்து காப்பாத்தினா, இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யாவோட மனசாட்சி வருது. பேசாம நீ இங்க இருந்து ஓடிட வேண்டியதானே, எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லிடலாம் தான். உண்மையை சொன்னோம்னா நான் நினைச்சது எதுவுமே சாதிக்க முடியாது. கார்த்திக்கு ஒய்ஃபோட ஃப்ரெண்டுன்னு தெரிய வந்ததுன்னா சரியா என்கிட்ட பழக மாட்டாரு. நான் நினைச்சது எதுவுமே நடக்காது. நான் நினைச்சது எல்லாமே நடக்கணும்னா நான் இந்த உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படா இங்க இருந்து நீ சொன்ன மாதிரி தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்றாங்க மனசாட்சி. அதுதான் கரெக்ட், நான் இங்க இருந்து போயிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடியே பேசிட்டு இருக்க? இங்க இருந்து போனா அங்க முன்னாடியே எல்லாரும் நின்னுட்டு இருப்பாங்க வரவேற்பு இதுல, நீ என்ன பண்ண போற? அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, தெரியாம நான் தப்பிச்சு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எப்படியோ ரம்யா சொன்ன மாதிரி தப்பிச்சு போய் கார் கிட்ட போய் டோரை ஓபன் பண்ண போறாங்க. அங்க யாரோ தோல்ல கை வைக்கிற மாதிரி இருக்கு. ஏடாது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க தீபா நின்னுட்டு இருக்காங்க. பகீர்னு ஆயிருது. ரம்யாக்கு என்ன சொல்றதே தெரியல, தட்டு தடுமாறிட்டு இருக்காங்க. என்ன அம்மோ, நீ உனக்கு காணான்னு தேடிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் நடந்தது தெரியுமா? நான் தான் அம்மோன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணு என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? நீ எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க? இல்ல, என்னோட போனை வச்சுட்டேன் தீபா, அதை எடுக்க வந்தேன். சரி சரி வா போலாம், என் ஹஸ்பண்ட் கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இல்ல இன்னைக்கு வேணாம், அப்புறம் பாத்துக்கலாமே, இங்க பாரு நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. வலி என்னடா பண்றதுன்னு சொல்லி தீபா கூட வர்றாங்க. ரம்யா கார்த்திக் வந்து அங்க நின்னுட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து தீபா ரம்யா 2 பேரும் வந்து நிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்கா இருக்கு. நீங்க என்னங்க இங்க அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக், எங்க இவங்க தாங்க என் ஃப்ரெண்டு அம்மு அப்படின்னு பயங்கர ஷாக்கா இருக்கு. நீங்க தான் அம்முவா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா இவங்களை முன்னாடியே அப்படின்னு கேக்குறாங்க. தீபா, எங்க இவங்க தாங்க என்னோட பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? நான் சொல்லுவேன்ல ரம்யான்னு, அவங்க தாங்க இவங்க அப்படின்னு சொன்னோன்னே ரம்யா சொல்றாங்க, எனக்கும் இவர் உன்னோட ஹஸ்பண்ட்னு தெரியாதாங்க, வேலை செய்யறாத அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தீபா கேக்குறாங்க, ஏம்மா உன்னோட பேரு ரம்யாவா? உனக்கு இன்னொரு பேர் இருக்கா? தீபா, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தான் என்னை அம்முன்னு கூப்பிடுவாங்க, இங்க எல்லாருமே ரம்யான்னு தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க கொஞ்சம் வேலை இருக்கு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபா கேக்குறாங்க, ஏமோ எங்க வீட்டுக்கு எத்தனையோ தடவை வந்திருக்க, ஆனா கார்த்திகா பாத்திருக்க, ஆனா நீ தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிட்டது இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல தீபா, அவரை பார்த்திருக்கேன், ஆனா அங்க கோட் ஷூட்லாம் போட்டிருக்காரு, இங்க யூனிஃபார்ம் போட்டு இருந்தனால
எனக்கு இதுதான் கார்த்திக்னு எனக்கு சரியா அடையாளம் தெரியல தீபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததே மது மண்டபத்துக்கு வந்துறாரு. அந்த போனை கையில வச்சுட்டே தான் வர்றாரு. ஸ்டெப் சரி மாடிப்படியில ஏறி வரும்போதே கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. 2 பேரும் மோதிடுறாங்க. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மது அங்க இருந்து போறாங்க. இந்த ஆளை எங்கேயோ பாத்துருக்கமே அப்படின்னு யோசனை பண்றாங்க. ஐஸ்வர்யா அட்டட்டா இவன் ரியாவோட ஹஸ்பண்ட் ஆச்சா, இவன் எதுக்கு இங்க வந்தா என்னன்னு போய் ஃபாலோ பண்ணலாம், கார்த்திகை பார்த்தாலும் வந்திருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு போய் பாக்குறாங்க. கரெக்டா கார்த்திகை பார்க்க தான் போறாங்க. அதை பார்த்தோட நினைச்ச மாதிரியே கார்த்திகை பார்க்க தான் வந்திருக்கான் பாரு. சரி என்ன பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. மது அந்த போனை கொடுக்குறாங்க. வீடியோ எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பாக்குறாரு கார்த்திக். உடனே என்ன பண்றாருன்னா ஆனந்த் கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படிங்கிறாங்க. எதுக்கடா பேசணும், என்ன பேசணும் அப்படின்னு ஆனந்த் கோபமா பேசுறாங்க. இங்க பாரு நீ முதல்ல மண்டபத்துக்கு வந்து சேரு, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கார்த்திக் கேட்கிறாரு. தாராளமா வச்சுக்கோங்க சார், என்கிட்ட இன்னொரு போன் இருக்கு அப்படின்னு சொல்லி மது சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இதை முதல்ல நம்ம ரியா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் ரியா கிட்ட சொல்றாங்க. மது வந்ததும் அவர் வீடியோ காமிச்சது எல்லாமே சொல்றாங்க. இது பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கான் அவன், நான் சொன்னல போக வேண்டாம்னு சொல்லி நீ கேட்டியா ரியா? ஆமா நீ சொன்னதை நானு கேட்காம போயிட்டேனே ஐஸ்வர்யா, இப்ப என்ன பண்றது, வா முதல்ல நம்ம அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து வராங்க. வந்து பாத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல ஆனந்த்க்கு கால் பண்ணி பேசினாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தையும் ஐஸ்வர்யா சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட கேக்குறாங்க ரியா. அப்ப கரெக்டா என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம மீனாட்சி அங்க வர்றாங்க. அதை பார்த்தோன்னே யோசனை தானே ஐடியா தானே இதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. மீனாட்சி வந்து அங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கெஸ்ட் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி அங்க பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.